ஈவெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கனவு மெய்ப்பட தமிழ்நாடு 2030. ஏன்னா நாங்கள் 2050 வரைக்கும் நாங்கள் தான் ஆட்சி. அதெல்லாம் அதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த வாட்டி நாங்கள் 200 அடிக்க போகிறோம். அது தெரிஞ்ச விஷயம்தான். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய புக்கு, இதை சினாப்சிஸே எவ்வளோ பெருசு இருக்கு. இதை தாண்டி இப்போ ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி ஸ்கூலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எல்லா அமைச்சரும் அவங்க பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை சொல்லவே ஒரு நாள் போதும் போல. ஆனால் எல்லாருமே ரொம்ப ரத்ன சுருக்கமாக வந்துட்டு 5 ஸ்லைட்லேயே எல்லாமே பேசினாங்க. அண்ணா உதயநிதி சவுத்தில் வந்து போயிருக்காரு, இல்லைன்னா அவர் வந்திருப்பாரு. அவருக்கு பதிலாக எங்க அண்ணா அன்பில் மகேஷ் பேசினாரு. ஸோ அதே மாதிரி எல்லா துறை அமைச்சரும் வந்துட்டு அவங்கவுங்க ரிப்போர்ட்ஸ்லாம் சொன்னாங்க. இதை தாண்டி சிஎம் சார் எம்கே ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, லைக் அவர் 15 திட்டம் சொன்னார். ஸோ அதை வந்து ஒவ்வொன்றா வந்து அப்டேஷன் மாதிரி லைக் எல்லாத்தோட 2.0 வெர்ஷன் தான் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி வந்து எவ்வளோ எம்ஓஎஸ் வந்து எவ்வளோ கன்வர்ஷன் ஆயிருக்கு. லைக் டிஆர்பி ராஜா அண்ணா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர்ஸ் அவர் ஒவ்வொரு மாசத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக வந்து 10,000 பேட்டன்ட் வந்து இப்போ இது பண்ணுவாங்க. அதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க இனி வந்து நீங்க பாய் கடையில் போய் ப்ராஜெக்ட்லாம் வாங்காம ஒழுங்கா நீங்க சமூகத்துக்கு ஏதாவது சின்னதா பண்ணாலே போதும். ஏதாவது ஒரு சின்ன குட்டி ஸ்மால் ஆப் உங்க காலேஜில் ஏதாவது தேவையா இல்லை உங்க ஏரியாவில் ஏதாவது தேவையா இருந்தா அதுக்கு நீங்க ஆப் பண்ணீங்கனாலே போதும். சிஎம் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் சொல்ற மாதிரி தான், நீங்க படிச்சா மீதி எல்லாமே திராவிட மாடல் அரசு இருக்கு. நீங்க ஸ்கூலுக்கு போறதுல இருந்து அங்கிருந்து வெளியே வர வரைக்கும், இப்ப நீங்க ஸ்கூல் உள்ள போறீங்கன்னா அவங்களுக்கு வந்து இல்லம் தேடிய கல்வியில இருந்து ஆரம்பிச்சு நீங்க முடிச்சீங்கன்னா வந்துட்டு ஸ்கூல் உள்ளே வந்து நம்ம ஸ்கூல் நம்ம பள்ளி இருக்காங்க. ஸோ அவங்க நுங்கம்பாக்கத்துல டிபிஐல இருக்காங்க. ஸோ அதுல நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது, ஸ்கூல் ரெனோவேஷன் பர்பஸ்லாம். நீங்க காலேஜ்க்கு நீங்க போனீங்கன்னா வந்து அங்க டிஎன் ஸ்கில் ரிஜிஸ்ட்ரி இருக்கு. அது வந்து லிங்க்டின் பண்ற வேலையை வந்து ஈஸியாவே இப்போ பிஜிபி வெரிஃபிகேஷன் அதெல்லாம் பண்ணி உங்களை ஒரு கார்பரேட் குள்ள சொல்லிட்டு போகும். தொழில் முனைவோராகத்துக்கு எங்க இவர் இருக்க தாமோ அன்பரசன், அவர் தான் எம்எஸ்எம்இ மினிஸ்டர். உங்களை ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்ல இருந்து எங்க பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு முன்னேறிடுவாரு. அங்க இருந்து இண்டஸ்ட்ரி செட் பண்றதுக்கு எங்க அண்ணன் டிஆர்பி ராஜா இருக்காரு. அங்க இருந்து உங்களை அடுத்த லெவல் சுந்தர் பிச்சையா உயர்த்துறதுக்கு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் டெபுட்டி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு இருக்காங்க. ஸோ இதனால தீய சக்தி விஜய்க்கு இங்க பாருங்க, படத்துல நீங்க என்ன வேணா டைலாக் அடிச்சீங்கன்னா அந்த பசங்க எல்லாம் கை தட்டுவாங்க. அதே பசங்க ஓட்டு போடுங்கன்னா டாடா ப்ரோ அப்படின்றாங்க. அதெல்லாம் படத்துல என்ன வேணா பண்ணலாம். அஜித் குமார் மாதிரி வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது பேசுறதோ அவரே அதான் சொன்னாரு. நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க. அதுதான் சிஎம் மக்கள் என்ன சொல்றாரு, நீங்க தான் உங்களுக்கு ரோல் மாடல்ஸா இருக்கணும். உங்களை பார்த்துதான் அடுத்த ஜென்ரேஷன் வளருவாங்க. நீங்க படிச்சா மட்டும்தான் முன்னேற முடியும். தமிழ்நாடு தான் வந்து கல்விக்கே பாத்தீங்கன்னா நிறைய கோடி ரூபா செலவு பண்ற ஒரே மாநிலம் வந்து தெற்காசியாவில தமிழ்நாடு தான். அதே தாண்டி நிறைய விஷயம் வந்து நீங்க சுகாதாரமாகட்டும், பள்ளி கல்வித்துறை ஆகட்டும், நிறைய நீங்க ஒரு நாட்டோட அழகே வந்து அந்த நாட்டோட ரோடு, மருத்துவம், தொழில், கல்வி தான் இருக்கு. அதுல முன்னோடி மாநிலமா தமிழகம் விரும்புது. அதெல்லாம் அதை நீங்க பார்த்துட்டு மறக்காம டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டீங்கன்னா திராவிட 2.0 முத்துவேல் கருணாநிதி என்னும் நான் 2.0 வந்து நீங்க மே 2026 பாப்பீங்க. This is PR signing off. Bye. என்னன்னா வந்துட்டு கனவுகள் மெய்ப்படட்டும்ங்கிற மாதிரி ஒரு மீட்டிங்கு. இப்போ என்ன அவர் பண்ணியிருக்காரு இந்த 5 வருஷத்துல, இதுக்கப்புறம் அவர் 5 வருஷத்துல என்ன பண்ண போறாருங்கிற பத்தி வந்து டிஸ்பிளே பண்ற ஈவெண்ட் இது. இப்போ இந்த ஈவெண்ட்லோட அவுட்கம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அவர் என்ன பண்ண போறாருங்க சிங்கிள் மீட்டிங்ல ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் சொல்லி தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ ரொம்ப ரஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து டிஎம்கே தான். நல்லா இல்லைங்கிறது வந்து எப்படின்னா வந்து இப்போ ஒரு எல்லாருமே இப்போ படிக்கிறோம் நம்ம, இல்லை வந்து வேலைக்கு போகிறோம், எங்கேயுமே வந்து நம்ம பிடிச்சது வந்து நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ பிடிச்சது பண்ணாலும் வந்து சில பேர் வந்து நம்மளை தவறாக தான் பேச போகிறாங்க. ஸோ மற்றவங்க பேசுகிறத விட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட வேலையை கரெக்டாக பார்த்தாலே நம்ம வந்து நல்ல நிலைமையில் இருப்போங்கிறதுக்கான உதாரணம் தான் வந்து ஸ்டாலின் சார் அவர். இப்போ வந்து தப்பு சொல்கிறாங்கன்னா தப்பை திருத்திக்கிறதுக்கு அவர் பார்க்குறாரு. ஆல்ரெடி வந்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுலேயே வந்து நிறையா வந்து அவர் புதுசாக என்ன பண்ண போகிறாங்கிறது நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக செவி கொடுத்து கேட்டு அதுபடி நடந்தாலே போதும். நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து மேம்படும். கண்டிப்பாக 2026 திமுக தான். இளைஞர்களுக்கு நிறைய செய்கிறாங்கிறது போது இப்போ வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது ஆல்ரெடி. நான் முதல்வன் திட்டம், வெற்றி நிச்சயம் திட்டம், அப்புறம் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறது, ப்ளஸ் இது வந்து ஒரு ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு இளைஞன் உருவாகிற வரைக்கும் எல்லாத்துக்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் வந்து இவர் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இனிஷியேட்டிவ்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுணுங்கிறது தான் என்னோட கருத்து. இன்னைக்கு வந்து இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் ஸ்டாலின் சார் வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறத வந்து ப்ரீஃபாக சொன்னாங்க.
எல்லா மினிஸ்டர்ஸுமே அவங்கவுங்க சைட்லேருந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னென்ன திட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன வரப்போகுது அதையும் சொன்னாங்க. எல்லாமே வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு நான் முதல்வன் திட்டம் வந்து சொல்லியிருந்தாங்க, அது ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் அயலக திட்டம் பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அதுக்குள்ளே எனக்கு எம்ஐடி கிடச்சதுனால நான் வந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் நான் பிஹெச்டி பண்ணுறேன். இல்லை அதை தாண்டி பண்ணும்போது இந்த திட்டம் எனக்கு கண்டிப்பாக உதவும். நானும் வந்து எங்கள் அப்பா ஒரு கூலி வேலை செஞ்சவர் தான். ஆனால் நானும் விமானம் ஏறி பறந்து நானும் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான உதவிகளை இந்த ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த ஆட்சி தான் நீடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது மற்ற இதுல நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் தானே தவிர மற்றபடி இல்லை. என்னோட பர்சனல் இதுல இந்த ஆட்சி ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுவே தொடரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 2026லயும் MK ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து திரும்பவும் முதல்வராக வரணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே வந்து தமிழ்நாடு 2030 கனவுகள் மேம்படும், அதாவது விஷன் 2030 வந்து நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க அச்சீவ் பண்ண ஸ்கீம்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் வாரியாக வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃபில் வந்து அதாவது இவங்க வந்து சர்வே எடுத்திருக்காங்க, எந்தெந்த ஸ்கீம்ஸில் வந்து யாரெல்லாம் பெனிஃபிஷரிஸ் அதிகமாக இருக்காங்கன்னு. அதில் வந்து உமன் அண்ட் சைல்டு டிபார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதை வந்து அவங்க ரேங்க் வைஸில் சொல்லிட்டு இருந்தாங்க. தென் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஃபைனலாக வந்து இந்த சர்வே பேசிஸ் வச்சு இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுற ரீதியாக வந்து என்னென்ன பண்ண போகிறோங்கிறத வந்து ஒரு 18 பாயிண்ட்ஸ் 19 பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பார். அவ்வளோதான் வந்து இந்த இதில் வந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து மீண்டும் ஆட்சிகள் வந்தால் இதெல்லாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவோம், இதுக்கு மேலேயும் பண்ணுவோம்னு சொன்னாங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக சந்தோஷம் தான் படுவேன். ஏன்னா வந்து முந்தின காலகட்டத்திலேருந்து பார்த்தா விமன் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் 5 இயர்ஸில் தான் வந்து ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இல்லாமல் வந்து இருந்திருக்காங்க. முந்தின காலத்துலலாம் பார்த்துருந்தா கூட தாலிக்கு தங்கம் அந்த மாதிரியெல்லாம் ஸ்கீம்ஸ் வந்திருந்தா கூட ஒரு அது வந்து கல்யாணம்ங்கிற அடிப்படையில் தான் வரும். இது வந்து விமன் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து அச்சீவ் பண்ணிருக்கிறதுனால வந்து ஸோ இன்னும் வந்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இன்னும் நிறைய ஏரியாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு இந்த விஷன் 2030 வந்து சொல்லியிருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3 தலைமுறையாக வந்து வி ஆர் அன் ஆர்ட் அண்ட் ஃபாலோவர் ஆஃப் டிஎம்கே. அதாவது கலைஞர் இருக்கிற டைம்லேருந்தே எங்கள் ஃபாதரின்லாம் வந்து கலைஞர் பக்தர்னு சொல்லிட்டு ஒரு கார்டே வாங்கி வச்சுருப்பாரு. அவங்க நம்ம பிளட்லேயே வந்து அந்த டிஎம்கே இது ஊறி இருக்கு. ஸோ எத்தனை எவ்வளோ பார்ட்டிஸ் வந்தாலும் அலையன்ஸ் வந்தாலும் நம்ம வந்து மாறப்போகிறது கிடையாது. நம்ம பரம்பரையே டிஎம்கேயோட ஃபாலோவர்ஸ் தான். இப்போ நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு பெண்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்காகலாம் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், ஒரு பொங்கலில் நிறையா அண்டர் ப்ரிவிலேஜ்க்கு நிறைய பண்ணுறாங்க. ஸோ ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பீப்புளுக்கெல்லாம் எவ்வளோ பண்ணுறாங்க. உதயநிதி ஸ்டாலின்ஸ் அந்த பேரா ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஈவன் திஸ் 5000 rupees ஃபார் இப்போ விட கனவுகளை சொல்லுங்கள். நம்ம கனவு அதாவது அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள் அவங்க கனவு சொன்னால் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் ஹீ வில் மேக் இட் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி ஈவன் அட் திஸ் ஏஜ் அவர் வந்து அவ்வளோ ஸ்லோவாக நடந்தாலும் ஹிஸ் கரிஷ்மா இஸ் வெரி மச். அது நம்ம இது பண்ண முடியாது, ஈடு கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் செய்கிறது வந்து எப்போவுமே இருக்க அப்கமிங் எலெக்ஷன்ஸ்லேயும் அவர் தான் வின் பண்ணணுன்ட்டு நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். ஆமாம். இப்போ வந்து விஜய் அவர்கள்லாம் இந்த பரம்பரை ஆட்சியை நான் ஒழிக்கணும், வாரிசு அரசியல் நான் ஒழிப்பெல்லாம் பேசுகிறேன். அதெல்லாம் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் முடியாது. பிகாஸ் தே டூ ஹேவ் அன் அதாவது என்ன சொல்கிறது, அது பாலிடிக்ஸ்னே ஒரு இது இருக்குது. அந்த காலத்தில் அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போய் அவ்வளோ பிரச்சனை பண்ணி அடி வாங்கி தான் இப்போ வந்து ஸ்டாண்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ மக்களுக்காகவும் நிறைய பண்ணுறாங்க. அதனால் மற்றபடி கம்பேரிட்டிவ் வைஸ் கரப்ஷன் வைஸ் ஆல்சோ ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே ஃபைன். ரொம்ப பேட் நேம்ஸும் கிடையாது. தேர் டூயிங் மேக்ஸிமம் ஃபார் த பீப்புள். அதனால தே வில் டெஃபினெட்லி வின். ரொம்ப ஃபன்னியாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணியிருக்கலாம். லைக் 2-3 days முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் இந்த டைமில் இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது. ஆக்சுவலி என்னோட டாட்டர்ஸும் விஜய் ஃபேன்ஸ் தான். தே ஆல்சோ ஆர் அப்செட் ஆக்சுவலி. ஏன்னா அது கொஞ்சம் பர்சனல் திங்ஸ். ஸோ ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணலாம். அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எடப்பாடியெல்லாம் சாப்டர்லே இல்லை. ஏடிஎம்கேலாம் நம்ம பேசவே மாட்டோங்க. யூ டோன்ட் டாக் அபவுட் திஸ். ஐ டோல்ட் யூ நைட் வி ஆர் ஃப்ரம் டிஎம்கே பிளட். யா, தேங்க்யூ ஸோ மச். இது நல்லது தானே. ஏன்னா அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள், அதை அச்சீவும் பண்ணுங்கள், அதை அடைய முற்படுங்கள்னு சொல்லியிருக்காரு. இந்த அரசாங்கம் வந்து மக்களுடைய மனதில் இருக்கிற எண்ணங்களை
கனவுகளாக கேட்குறாங்க, அதை செயல்படுத்தவும் பார்க்குறாங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு தான். பெண்களுக்கு 5000 கொடுத்துருக்காரு. இது நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்கல்ல. விஜய் அவர்கள் திமுக தீய சக்தி, வாரிசு அரசியல் நான் ஒழிப்பெல்லாம் பேசுறாரு. உங்களோட பார்வை எப்படி இருக்கு? அப்படி ஒன்றும் இது இல்லை. அவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வந்திருக்காரு. வாரிசு அரசியல்னு சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. அவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வந்திருக்காரு. அது எல்லா இந்தியா முழுவதும் அதுதானே இருக்கு. அதனால அது ஒன்றும் அது தவிர்க்கலாம். பட் ஆனால் அந்த குடும்பத்துலேருந்தே தான் அந்த தலைமை வருது. அவங்களும் நல்லதாக செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ விஜயும் அந்த மாதிரி பார்த்தா அவரும் வந்து ஒரு வாரிசு நடிகர் தான். அவங்க ஃபாதர் வந்து ஒரு டைரக்டர், இவர் ஒரு நடிகர். ஸோ அது அது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும். கடந்த 5 வருஷமாகவே இவங்க ஓரளவு நல்லாவே செஞ்சுருக்காங்க. 11% growth கிடச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு. தனிச்சையாகவே நிறைய நல்ல முன்னெடுப்புகள் இருக்குது. தொடர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக அடுத்த லெவல் போகலாம் தமிழ்நாடு. எடப்பாடி அவர்களை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி அரசியலை 10,000 தரவான்னு சொல்றாரு. அது சும்மா சொல்கிறது தான். இவங்க சொல்கிறாங்கன்றதுக்கு சொல்கிறாங்களே ஒழிய இருந்தபொழுது அவர் என்ன செஞ்சாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அவரும் ஒரு ஃப்ரிஞ்சு பிளேயர் தான். இதில் ஒன்றும் இப்போ மெயின் ஸ்டே வந்து இப்போ டிஎம்கேவுடைய இதுதான். இது இந்த எலெக்ஷன் வந்து இட்ஸ் ரீஎலெக்ஷன் ஃபார் டிஎம்கேன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. போட்டி யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அப்படி தான் இருக்குது. ஏன்னா விஜயோடைய முகத்திலையும் நிறைய இப்போ வெளிப்பட்டுருச்சு. நிறைய விஷயங்கள் அவருடைய போதாமைகள் ரொம்ப கிளியராகவே தெரியுது. அவருடைய தலைமை இது ஒன்று நிறைய கேள்விக்குறியாக இருக்குது. அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு, இவங்களுடைய ஒரு டிட்டர்மினேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அஃப்கோர்ஸ் என்டிஏ தான் செகண்ட் வரும்னு நினைக்கிறேன். தெரியல, ஒரு டஃப் ஃபைட்டாக இருந்தாலும் நிச்சயமாக இவங்க தான் ஜெயிப்பாங்க. என்ன ஈவெண்ட்? சார் வந்து இது அடுத்து வந்து சார் ஆட்சிக்கு வந்தனா என்னென்னலாம் பண்ணுவாங்க, ஸ்கீம்ஸ் மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. நிறையா இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாங்க. உங்க கனவுகளை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன கனவு? எனக்கு நான் இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது என்னோட எய்மு. அதுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்து அந்த கிராம மக்களுக்கெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்தனா இன்னும் நல்லாயிருக்கும். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஐயா வந்து நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வரும்னு தான் நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. English சொல்லலாமா? It's about your future dreams. Like now our CM is going to support our future dreams. Now if I want to become a government officer, there are many facilities available, like a free coaching centers are being set up across the state. So it's like very helpful for backward class students. ஸ்டாலின் சார் ஸ்பீச் Sorry sir. ஸ்டாலின் சார் ஸ்பீச் என்ன? என்ன சொன்னாரு? He was like very supportive for students, females and backward community. Like he wants social justice for everyone. So it was a really good one for us. It was motivating too. ஓகே. நீங்க ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க? சார் வந்து இது வரைக்கும் அவர் என்னென்ன இந்த 5 இயர்ஸில் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு செக்டார்லையும் அவங்க வந்து எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் போய் அவங்களுக்கு சேர்ந்துருக்கு, இன்னும் வந்து எவ்வளோ ப்ராசஸில் இருக்குது, அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே அவர் தெளிவாக சொன்னார். இது அவர் வந்து ரிப்போர்ட் கார்டுனே சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் அதே மாதிரி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து அவர் என்னென்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறார் எல்லா செக்டார்ஸ்லையும். இதுக்கே வந்து மக்கள்கிட்ட தான் கேட்டிருக்காங்க. மக்கள்கிட்ட கேட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு அதுலேருந்து சில திட்டங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். 26லயும் டிஎம்கே தான் ஆகும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வர சான்ஸ் இருக்குது, ஹை சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ சார். இந்த மீட்டிங் எதனால, எதை பற்றின? இந்த மீட்டிங் வந்து இந்த 5 வருஷம் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு ரிவ்யூ மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பிளான், அந்த செயல்கள்லாம் என்ன, ஒவ்வொரு துறை வாரியாக. இதில் பேசிக்காக இன்க்ளூசிவ் கவர்மெண்ட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. எல்லோரும் அரவணைச்சு எல்லாருக்குமான அரசு அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் வார்த்தையில் எல்லாருக்குன்னு சொல்லிட்டோம்னாக்க எவ்வளோ இது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதில் மிஸ்ஸிங்க்கே இடம் இல்லாமல் தவறி 1-2 மிஸ் ஆனால் கூட மறுபடியும் அதை சிந்திச்சு அதையும் சேர்த்து அதை செயல் வடிவத்தில் கொண்டு வர்றதுக்கு அந்த அந்த இதில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. யாருடைய கற்பனைகளை எந்த கவர்மெண்ட்டும் இந்த அளவுக்கு திங்க் பண்ணியிருப்பாங்களான்ற தெரியல. அந்த இது நடந்திருக்கு.
அந்த அளவுக்கு நடந்ததுக்கப்புறம் அடுத்த 5 வருஷத்தை யோசிக்கும் பொழுது இன்னும் யோசனைகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் யோசிக்கிறது அவர் என்ன டைரெக்ஷனில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து மொத்த கவர்மெண்ட்டும் மற்ற அமைச்சர்களும் இது வரைக்கும் வேறு மாதிரி அவங்களோட எல்லாரும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற மினிஸ்டராக இருந்தால் கூட அவங்கவுங்க பார்வையில் இருக்கிறது எல்லாருக்கும் இவர் லீடராக இருந்து அது அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத புரிய வச்சு அவங்கவுங்க செயல்திறனையும் மேம்படுத்தி இது வரைக்கும் பார்த்த கண்ணோட்டத்திலேருந்து நிறைய மாறுதலான விஷயங்கள் நடந்திருக்கு. அது அடுத்த 5 வருஷத்தில் இன்னும் தெளிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ முழுசாக கம்ப்ளீட் கவர்மெண்ட் மிஷினரி இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. செக்ரட்டரிஸாக இருக்கட்டும், மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், மற்ற யாரெல்லாம் ரிலேட்டட் அசோசியேட்டட் பீப்புள் யாராக இருந்தாலும் இதில் வந்து அவங்களுடைய கோஆப்ரேஷனை அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து நல்லா கொண்டு வந்திருக்கிறாரு. அது இன்னும் மேம்படும். அந்த மாதிரி எல்லாருடைய சப்போர்ட்டும் இன்னும் வரும் பொழுது செய்ய நினைச்ச விஷயங்கள் இன்னும் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த குரோத் நிறைய செஞ்சிருக்காரு. இதை நான் நிறைய வேற மாநில முதல்வர்கள்லாம் பார்த்து பாராட்டுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லா செய்யணுன்ற ஆர்வங்கள் இருந்தாலும் அது செயல் வடிவம் கொடுக்கறது, அதை யோசிக்கிறது அப்படின்றது இப்போ பொலிட்டிக்கல் சைடில் ஒரு சீஃப் மினிஸ்டர் அதை யோசிக்கிறாரு, செயல்படுத்தணும்னு ஆர்வம் காமிக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது கம்ப்ளீட் மிஷினரியும் அதை கொண்டு வந்து செயல்படுத்திடுறாரு. அப்போ அதனால தான் ஒவ்வொரு திட்டமும் முழு சக்ஸஸாக நடக்கிறதா தெரியுது. அதில் ஏதாவது கொஞ்சம் குறைபாடு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டாமல் மறுபடியும் அதுக்கு என்ன இன்புட் பண்ணணும் பண்ணி அதை நல்லா செய்ய வச்சிடறாரு. அது வந்து இப்போது அதோடைய முழு வீச்சு வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் தெரிகிறதாகிடுது. தெரியும் பொழுது அவங்க இது வரைக்கும் யோசிக்காதவங்கெல்லாம் அவங்க இதெல்லாம் நல்ல திட்டமாக இருக்க, இது ஜனங்களுக்கும் பயன்படுறதா இருக்கட்டும், அப்புறம் தொழில்துறையார் ஒவ்வொரு துறையிலையும் அதோட வளர்ச்சி தெரியும் பொழுது அதை ஆர்வமாக காமிக்க நினைக்கிறாங்க, அதை பாராட்டுறாங்க. அவங்களும் அதை செயல்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை செய்வாங்க. விமர்சனங்கள் நிறைய வருது. விஜய் எல்லாம் வந்து திமுக ஆட்சி தீய சக்தி அப்படிலாம் பேசுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இவங்கள்ட்ட எந்த தீய சக்தியை பேஸ் பண்ணி இதுக்கு வார்த்தைகள் முன்னாடி செஞ்சுருப்பாங்கன்றது தெரியாது. இது எதிர்கட்சிகள் வந்து அவங்கள தாக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் ஏதோ ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்கிற விஷயமா இருந்திருக்கும். இது கட்சி சார்பான ஒரு விஷயமா தான் தெரியுது ஒழிஞ்சு பொதுமக்களுக்கு இது வந்து இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். நடுத்தரமான ஆளுங்களுக்கு, கட்சி சார்பாக இல்லாதவங்களுக்கு இந்த தீய சக்தின்ற வார்த்தைக்கு எதுனால இப்படி சொன்னாங்கன்றது கூட பல பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சொல்கிறதுல அர்த்தமே இல்லாமல் அதை சொல்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து எதிர்கட்சி தான் யூஸ் பண்ணுவாங்க ஒழிஞ்சு பொதுமக்கள் இதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்.